अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासः कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ராமாவதார கதையை காண்பித்தார். இதெல்லாம் வம்சானுச்சரித்தத்துல பூர்வ வம்சத்து ராஜாக்கள், சூரிய வம்சத்து ராஜாக்களினுடையதான வரிசையை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இப்ப ராம பர்யந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அத்தியந்த சுருக்கமானது. நாம சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியம் காண்பிச்சார். கத்தியமா அது ஒரு 90-95 சூர்ணிகைகள்ல காண்பித்தார். அதை காட்டிலும் சுருக்கமாய் அதே மாதிரி கத்தியத்திலே சொல்லப்படக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்துட்டுதான் இந்த விஷ்ணு புராணத்தினுடையதான இந்த கத்தியத்தை அனுசரித்துன்னா அதை பார்த்துட்டுதான் அதுல இருந்து தோன்றி ரகுவீர கத்தியத்தை பண்ணியிருக்கோம். ஏன் இப்போ ரகுவீர கத்தியம்னு பண்ணுவானே, ராமாயணத்தை கத்தியமா பண்ணுவானே அப்படின்னா இங்க ராமாயணம் கத்தியமா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா இருந்திருக்கலாம். அதே மாதிரி விஷ்ணு புராணத்தினுடையதான கிருஷ்ண சரித்திரத்தை அடியொற்றிதான் யாதவாபியுதயத்தை பண்ணார். ஆனால் சுவாமியினுடைய ரகுவீர கத்தியத்துல இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த கவிதா தன்மை அதுல ஜாஸ்தியா இருக்கு. முழுக்க முழுக்க ரூபகமா இருக்கும். அதாவது இப்ப அதுல ரூபகம்னு சொன்னா அது போலே அப்படின்னு இல்லாம அதுவேதான் அப்படின்னு சொல்லறது. அது முழுக்க நிறைய அதுல அப்படிதான் இருக்கும். இப்ப இப்போ திமிர நிராச வாசரகர தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண தூஷண ஜலநிதி. தூஷணன் அப்படிங்கிறவனே ஒரு ஜலநிதி, சமுத்திரம், தூஷணனாகிற சமுத்திரம். அவனை சோஷண, அந்த சமுத்திரத்தை வாட்டக்கூடிய, அந்த சமுத்திரத்தை ஒண்ணுமில்லாமல் வற்ற செய்யக்கூடியதான வாசரகரன் சூரியன் அப்படின்னு பெருமாளை காண்பித்தார். இப்படி முழுக்க முழுக்க ரூபகமாகவே இருக்கும். அது முழுக்கவே அற்புதமா இருக்கக்கூடியது. குட்டியா சொல்ல வேண்டியது அதை பெருசா சொல்ல முடியும், பெருசா சொல்ல வேண்டியதை குட்டியா சொல்ல முடியும் அப்படிங்கிறது. ராமனுடைய அத்தான வீரத்தையும் காண்பிக்கிறதுக்கு வீரா அப்படின்னு விட்டார், அவ்வளவுதான். அதுல இருந்து பெருசா சொல்ல வேண்டியதை 2 எழுத்துல சொன்னார். அதே மாதிரி சிவன் அப்படின்னு சொல்லணும். அந்த சிவன் சொல்லறதுக்கு ஜட கிரண சகல தர ஜட்டில நட்டபதி மக்குட்ட தட்ட நட்ட நபட்டு, அது வரைக்கும் அந்த மக்குட்ட தட்ட வரைக்கும் சிவனை குறிக்கக்கூடியது. மகா பெரியதான ராமனுடைய வீரத்தை சொல்லக்கூடியதான எத்தனையோ இடங்கள் எல்லாத்தையும் தொகுத்து 2 எழுத்துல வீரன்னு காண்பிச்சவர். விபீஷண சரணாகதியிலாலே அவனுடையதான பெருமைய, அதாவது பெருமாளினுடையதான பெருமையை காண்பிக்கணுங்கிறதான எண்ணத்துல இருந்தவர். அதெல்லாம் அங்கங்க சுருக்கமா காண்பிச்சார். அதே மாதிரி சுக்ரீவன் இட்ட வழக்கா தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு பரதந்திரனாக போனவன் அப்படின்னு காண்பிச்சார். இப்படி எல்லாம் சுருக்கமா காண்பிக்கிறது. ஆனா சிவன் 2 எழுத்து
அந்த சிவனுடைய தலையில நர்த்தனம் ஆடக்கூடியதான யாதொரு கங்கை உண்டோ அந்த கங்கையினுடையதான பெருக்குன்னு சொல்லிட்டு வரணும் பெருமாளனுடைய திருவடிய. அதுக்கு ஜட கிரண சகலதர சிவன், அவனுடைய சகலதர ஜட்டில நடபதி, அதுல ஜட்டையில இருக்கக்கூடியதான அப்படின்னு இது போயிட்டே இருக்கு. அப்போ ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி கூட்ட, அவனுடைய தலையில அந்த நடபதி வரைக்கும் சிவன். அந்த சிவங்கிற 2 எழுத்துக்கு ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி கூட்ட அது வரைக்கும். அதுல இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, இந்த கத்தியம் முழுக்கவே பெரிய கத்தியம். ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி கூட்ட கட்ட நட்ட நபட்டு விபுத சரிததி பகுள மதுகளன லலித பத நலி நரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜக துபல தனுரு சிர பரம முனிவர யுவதினுதா. இதுல அழகு என்னன்னா, எல்லாமே ஹ்ரஸ்வம், தீர்க்கமே கிடையாது, எல்லாம் குறிலா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி 2-3 சூர்ணிக்கைகள் இருக்கு. அதே மாதிரி வீலையே கும்பகர்ணனுக்கு விஸ்ராணன விக்ரமேஷோ கும்பகர்ணனுடையதான விஷயத்துல வரும்பொழுது வாங்கிறதான எழுத்துலயே அப்படியே வீயாக்கி காண்பிப்பார். எதுக்கு நான் கட்டூர கதட்டனிட்டி சட்டுல கடோர கார்முக விஷங்கடமகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விச்சாத விக்ரமா எல்லாம் வீ பாருங்க. கும்பகர்ணனை அடிச்சார். அந்த கும்பகர்ணனோட அடிச்சிருக்கக்கூடியதான இடத்துல இந்த விஷயங்கள். அப்போ அது மகாகவிகள். மகாகவிகள்னா இதெல்லாம் பெருமாள் வேற. அது பெருமாள் தேசிகன் சொல்றாரான்னா, தேசிகன்னு சொன்னா அது ஹயக்ரீவன். அதனால அந்த சமயத்துல அவன் வாயில வி அப்படிங்கிற எழுத்துல வரணும்னு வந்திருக்கு. கட்டுரட்ட தட்டனி தன்கிருதி சட்டுல கடோர கார்முக அப்படிங்கிறது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா விஷங்கட்ட விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக அதெல்லாம் பெருசு கத்தியங்கள். கத்தியம்னாலே பெருசா இருக்கும். அது ஜட்டாயுனுடையதான விஷயம் என்ன, இவனுடைய விஷயம் என்ன, ஜடக்கிரண கத்தியம் என்ன, வீரங்கிறது என்ன, அந்த தன்னுடையதான பரதந்திரனாக ஆக்கிண்டாம் பாருங்க ஒரு சுதந்திரன், அந்த அழகு என்ன, முழுக்க முழுக்க தூஷண ஜலநிதின்னு சொன்னது என்ன, கரதர கரதரு கண்டன சண்ட பவனான்னு சொன்னதான ரூபகம் என்ன, முழுக்க முழுக்க. அதனாலதான் சுவாமி தேசிகனே இதனுடைய முடிவுல கடோர சுகுமார கும்ப கம்பீரம், இந்த கிரந்தம் கம்பீரமா இருக்கு. ஏன்னா கடோரமானதான பதங்கள் வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்திருக்கு. அதுவே கடோரமா இருக்குன்னா கார்த்தார்த்திய அப்படிங்கிறதோ வாயிலேயே நுழையாத பதங்களோ இல்ல. எல்லா பதங்களும் அதனுடையதான சேர்க்கை, அதனுடைய அழகு அந்த பதங்கள். அதனால கடோரம் சுகுமாரம் அதனுடைய கும்பம், கும்பம்னா தொடுக்கிறது. இந்த பதங்களினுடைய தொடுக்கல்னால இந்த மாதிரியான பதங்களை சேர்த்து வச்சிருக்கிறதுனால கம்பீரமானதுன்னு சுவாமியே சாய்ச்சார். என்னன்னா அங்க சுவாமி ரகுவீர கத்தியம் ஏன் அந்த கிருஷ்ணனினுடையதான விஷயத்தை 20 ஸ்லோகத்துல காண்பிச்சாரே கோபால விம்சத்திய கத்தியமாக்கி கிருஷ்ணன் ராவணனுடையதான சரித்திரமாக ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறத மகாவீர வைபவம்ங்கிறதான பெயர்ல ஸ்லோகங்களா பண்ணிருக்கூடாதா? ஏன்னா எங்க விஷ்ணுவினுடைய பாரம்யத்தை காண்பிக்கிறதுக்குன்னே வந்திருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி எங்களினுடையதான முன்னோர் அவர் காண்பித்தது ராம விஷயத்துல சுருக்கமா கத்தியமா. அப்ப நாமளும் கத்தியமா சொல்லுவோம். ஆனா நாம பண்ணக்கூடியது புராணம் அல்ல, நாம பண்ணக்கூடியது வெறும் கதைய சொல்லறது அல்ல, நாம வேற ஏதோ ஒண்ணுக்கு நடுவுல இதை ஆனுஷங்கிகமாக சொல்லவில்லை, அதையே பிரதானமா சொல்லணுங்கிற காரணத்தினால அந்த கத்தியத்துல எவ்வளவு அழகு சேர்க்க முடியுமோ அவ்வளவு இலக்கிய சுவை வரா மாதிரி அப்படி பண்ணார் அந்த கிரந்தத்தை, அந்த ரகுவீர கத்தியத்தை அத்தனை சூர்ணிக்கைகள்ல. அந்த ரகுவீர கத்தியத்தினுடையதான ஒருவேளை முன்னோடியா இருக்கலாமோன்னு இருக்கக்கூடியதான இதை முடித்த அவளினுடைய வம்சத்தை பற்றி காண்பிக்கிறார். ஏ பிதேஷு பகவதம்சேஷ்வனுராகினாः கோசல நகர ஜானபதாः
தேபி தன்மனசஸ்தத் சாலோக்கியமவாபுஹு. அப்படி எல்லாருமாக பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் பொழுது எல்லாருமாக அந்த ஊர்ல அன்னைக்கு இருந்தவாள் எல்லாம் விஷயவாசினாக அப்படின்னு யாரெல்லாம் அந்த விஷயத்துல, விஷயம்னா தேசம், அந்த ராமன் காலத்துல யாரெல்லாம் அன்னைக்கு வசித்து கொண்டிருந்தார்களோ அவ எல்லாம், அது சரமோ அச்சரமோ நடக்குமோ நடக்காததோ எல்லாத்தையும் தூக்கிண்டு போனான் பெருமாள். அதுதான் பெருமாள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு. என் காலத்துல நீங்க இருந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னார். இவன் அவளுக்கு தன்னுடையதான தன்னடி சோதிக்கு போகும் பொழுது அவளையும் அழைச்சிட்டு போனான். கிருஷ்ணன் அவ காலத்துல இருக்கிற பொழுதுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணான். அவளுக்கு செல்வ சிறுமீர்களாய் இருக்கக்கூடியவாளுக்கு, தன்னுடைய வயசுல இருக்கக்கூடியவாளுக்கு தன்னுடையதான லீலைகளை எல்லாம் ஒண்ணு அனுபவிக்கிற மாதிரியோ பார்க்கிற மாதிரியோ, புருஷாளுக்கெல்லாம் பார்க்கிற மாதிரி, பெண்களுக்கெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி, கோபிகா ஸ்திரீகளுக்கெல்லாம் கிருஷ்ணனே ரமணன்னு அனுபவிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணான். வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த பெண்கள் அனுபவிக்கிற மாதிரி பண்ணான். யஜ்ஞ பத்னிகளை எப்படியெல்லாம் அவன் அனுபவிக்க வைத்தான். யாகம் முடிச்சுட்டு வந்தவா சீச்சி இப்படி நாம அனுபவம் இல்லாம வெறும மந்திரத்தை சொல்லிட்டு யாகத்தை எல்லாம் அனுபவிக்கிறோமே தவிர அதுல இருக்கக்கூடியதான யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லியிருக்கே, அந்த விஷ்ணுவ பாதாதி கேசமாக அனுபவித்து பாட வேண்டியது போக அதையெல்லாம் விட்டு நாம இப்படியெல்லாம் அதனுடைய கர்மால போய் சக்தாளா இருக்கோமேன்னு நினைக்க வைத்தானே, அது அவனுடைய லீலை. அவாவா காலத்துல இருக்கிறவாளுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுத்தான். ராமன் இருந்த காலத்துல மனத்துக்கு இனியானாக இருந்தான், கண்ணுக்கு குளிர்ச்சியானவனா இருந்தான், ராமான்னு சொன்னாலே ஆனந்தமா இருந்ததா, சொல்லுக்கு இனியவனாக இருந்தான். அவனும் அப்படி நடந்துட்டான். அவனை பார்த்து எல்லாருக்கும் திருக்கரணங்களும் சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் இருக்கிற காலத்துல, போற காலத்திலேயும் உபகாரம் பண்ணிட்டு போனான் ராமன். இவன் இருக்கிற காலம் முழுக்க 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 கிருஷ்ணன் அப்படிப்பட்டதான லீலைகளை பண்ணி சந்தோஷமாக ஆக்கி அவ எல்லாருக்கும் தன்னுடைய காலத்துல ஆனந்தத்தை ஏற்படுத்தினான். அப்போ அவளினுடையதான வம்சம் மேல எப்படி வளர்ந்ததுங்கிறத காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால ராமச்சரித்திரத்தை முடித்த பிறகு ராமஸ்யஹி குஷலவௌ த்வௌ புத்ரௌ, குஷலவன் ராமனுக்கு 2 குழந்தைகள், லக்ஷ்மணஸ்ய அங்கத சந்திரகேது. இதெல்லாம் இந்த கிரந்தத்துல இருந்துதான் தெரியறது. அங்கதன் சந்திரகேதுன்னு 2 பிள்ளைகள் லக்ஷ்மணனுக்கு. தக்ஷ புஷ்கலௌ பரதஸ்ய, பரதனுக்கு தக்ஷன் புஷ்கலன்னு 2 குழந்தைகள். சுபாஹு சூரசேனௌ சத்ருக்னஸ்ய, சத்ருக்னனுக்கு சுபாஹு சூரசேனன் அப்படின்னு 2 குழந்தைகள். குஷஸ்ய அதிதிஹி அதிதேரபி நிஷதா புத்ரோ பூத், அதுல குஷனுடைய பிள்ளை அதிதிங்கிறவன், அதிதியினுடைய பிள்ளை நிஷதன் அப்படிங்கிறவன். நிஷதஸ்யாபி அனலஹா, இதெல்லாம் அப்படியே ரகுவம்சத்துல இந்த ராஜாக்கள் இந்த கிரமம் இல்லாம இந்த மாதிரி ஒரு கிரமத்தை சொல்லிட்டு வருவார். அந்த 14 சர்க்கத்துக்கு மேல 13வது சர்க்கம் ராமன் திரும்பி வருது, 12வது சர்க்கம் ராமச்சரித்திரம், 11வது சர்க்கம் ராம ஜனனம், ராம விவாகம், ராம சீதாராம விவாகம் 11, 12 முழுக்க அந்த இதர காண்டங்கள், பாலகாண்டத்துக்கு மேற்பட்ட காண்டத்திலிருந்து யுத்த காண்ட பர்யந்தமானதான சரித்திரம். 13ல ராவண விஜயமாகி திரும்பி வரும் பொழுது சமுத்திர வர்ணனம் தன்னுடைய தேசத்துக்கு வருதுங்கிறது. 14ல லவன் ராஜ்யத்தை ஆளறான் அப்படிங்கிறதாக அதை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா வெறும் ரகுவம்சமோ இல்லையோ, அது வம்ச ராஜாக்களை பத்தி பேசுறது. அப்போ அவர் இந்த அனலன் அப்படிங்கிற ராஜாக்களை எல்லாம் தொட்டுட்டு போறார். அவளுக்கெல்லாம் சேர்த்தே 5-6 சர்க்கம் தான் பின்னாடி வந்தா தன ராஜாக்களுக்கும். அதுல அக்னிவர்ணன் ஒரு ராஜாவோட நிறுத்திட்டார் காளிதாசன். அப்போ அந்த ராஜாக்களினுடைய வரிசையை காண்பிக்கிறார். நிஷதஸ்யாப்தி அனலஹா, நிஷதனுடைய பிள்ளை அனலன். தஸ்மாதபி நபாஹா, அவன் பிள்ளை நபன். நபசாஹா புண்டரீகாஹா, புண்டரீகன் அவன் பிள்ளை. தத்தனயா க்ஷேமதன்வா, அவன் பிள்ளை க்ஷேமதன்வா.
தஸ்ய ச தேவானீகாः கேமதன்வாவுக்கு தேவானீகன், தஸ்யாபி அஹீனகாः அவன் பிள்ளை அஹீனகன், அஹீனகஸ்யாபி ருருஹு அவன் பிள்ளை ருரு, தஸ்ய ச பாரியாத்ராः ருருவினுடைய பிள்ளை பாரியாத்ரன், பாரியாத்ராத்து தேவலாக பாரியாத்திரனுடைய பிள்ளை தேவலன், தேவலாத்து வச்சலாக அந்த வச்சலனினுடைய பிள்ளை தஸ்யாப்யுத்காக உத்கன், உத்காச்ச வஜ்ரநாபாக அவன் பிள்ளை வஜ்ரநாபன், தஸ்மாத் சங்கணாக அவன் பிள்ளை சங்கணன், தஸ்மாத் யுஷிதாஸ்வா அவனுடைய பிள்ளை யுஷிதாஸ்வன், ததச்ச விஸ்வசகோ ஜன்யே அவனிடமிருந்து விஸ்வசகங்கிறவன் பிறந்தான், தஸ்மாத் ஹிரண்யநாபா அந்த விஸ்வசகனிடமிருந்து ஹிரண்யநாபன், யஹ மகாயோகீஸ்வராத் ஜைமினேஹே சிஷ்யாத் யாஜ்ஞவல்க்யாத் யோகமவாப அந்த ஹிரண்யநாபன் தான் மகாயோகீஸ்வரரான ஜைமினி மகர்ஷியினுடைய சிஷ்யரான மகாயோகீஸ்வரா ஜைமினேஹே சிஷ்யாத் அவருடைய அந்த ஜைமினியினுடைய சிஷ்யரான யாஜ்ஞவல்க்யாத் யாஜ்ஞவல்யரிடமிருந்து யோகம் அவாப்ப யாஜ்ஞவல்யர் அந்த ஹிரண்யநாபனுக்கு யோகாச்சாரியராக இருந்தார். ஹிரண்யநாபஸ்ய புத்திராः புஷ்யாः அவன் பிள்ளை புஷ்யன், தஸ்மாத் துருவசந்தி அவன் பிள்ளை துருவசந்தி, தத சுதர்ஷனாக அவன் பிள்ளை சுதர்ஷனன். இந்த சுதர்ஷனனை எல்லாம் ரகுவம்சத்துல வர்ணிக்கிறார். தஸ்மாத் அக்னிவர்ணாக அவன் பிள்ளை அக்னிவர்ணன். அக்னிவர்ணனை வர்ணிச்சார். அக்னிவர்ணன் ரொம்பவும் இந்திரிய லோலுப்பனாக இருந்தான். அந்த ராமனுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடியவா போய் இப்படி இந்திரிய நிகிரகமே இல்லாமல் புலநடக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் காமாதி கேளிக்கைகளிலேயே ஈடுபட்டிருந்தான்னு அதுக்கப்புறமா வர்ணிக்கிறதான ராஜாக்கள் எல்லாம் இன்னும் கூட மோசமா இருப்பான்னு நினைச்சுட்டு விட்டுட்டான் காளிதாசன். ஒரு அதோட அந்த கிரந்தத்தை முடிச்சுட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறான். அக்னிவர்ணாக ததஹா சீக்கிரகாக அக்னிவர்ணனிடமிருந்து சீக்கிரகன், தஸ்மாதபி மருஹு அவன் பிள்ளை மரு, புத்ரோ பவத் அவனுடைய பிள்ளை புத்திரன். இப்படி அப்பாவுக்கு பிள்ளை அப்படின்னு வரிசையா நேர சொல்லிட்டு வந்தோமானா நாமோ பெருமை நம்ம இந்த தேசத்தையே சாராம வெளி தேசத்துல இருந்து வந்து இங்க வந்திருக்கோம். நம்மளுக்கு இந்த தேசத்தினுடைய பிரஜை இல்லைங்கிறதான குறையெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க. அதனால அவ வரிசையா வர்ணிக்கிறா. இன்னைக்கு நாமோ அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு எஸ்ஐஆர்னு பண்றாளே, அது பண்ணலைன்னா யார் நம்ம தேசத்தை சார்ந்தவனே தெரியாம இருக்கே. அதை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் பண்ண வேண்டியதா இருக்குன்னு அவன் நம்மளுடைய தேசத்தை சார்ந்தவன்னு தெரியறதுக்காக. எல்லாரும் பாரதியாள் வந்தவாள் எல்லாம் பாரதியாளா இருப்பாளா? பாரத தேசத்துல கால வச்சா பாரதியன் ஆயிடுவானா? அதனால அது அவசியமா இருக்கு. அப்போ இவாள் அத்தனை கிரமத்தை காண்பிக்கிறது. இன்னும் கூட பிள்ளைகள் இருப்பா. ஆனா அவருடைய பிள்ளை அந்த ஃபார்ம்ல ஒரு காலம் அப்பா பேரோ அம்மா பேரோ கேட்கிறா அப்படின்னா நீ இந்த தேசத்தை சார்ந்தவன்னு காண்பிக்கிறதுக்கு தானே. அப்ப அதை பண்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதை அவசியம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்ம பெரியவாள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கா. அவன் பிள்ளை வரிசையா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லணுமானால் அவன் இந்த தேசத்தை சார்ந்தவன், இந்த தேசத்தினுடையதான பிரஜை, இந்த தேசத்தினுடையதான ராஜாவாகிறதான பதவிக்கு தகுதியானவன். யாரோ வெளி தேசத்திலேருந்து வந்தவா எங்க தேசத்துக்கு ராஜாவாக ஆகக்கூடாதுங்கிறத உறுதியான மனம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்பாமல் போயிடுவாளோ? அதுல உறுதியா இருப்பாளோ இல்லையோ? அதுக்காக இதெல்லாம் அவசியமா இருக்குங்கிறதால வரிசையா பேரை காண்பிக்கிறார். சுதர்சனனுடைய பிள்ளை அக்னிவர்ணன், அவன் பிள்ளை சீக்கிரகன், அவனுடைய பிள்ளை மருஹு இன்னும் புத்திரர்களாக இருந்தார். அந்த மரு யார் தெரியுமா? யோசௌ யோகமாஸ்தாய அத்யாபி கலாபகிராமமாஸ்ரித்ய திஷ்டதி. அவன் இன்னைக்கும் இருக்கானா. இவா பேசிட்டு இருக்கக்கூடிய காலத்திலையும் மரு இருக்கானா. எப்படின்னார்? யோகமாஸ்தாய அவன் யோகத்தை பெற்று அந்த யோக மகிமையினாலே கலாபகிராமம் ஆசிரித்ய
கலாபம்ங்கிறதான ஒரு இடத்தை அடைந்து இன்னைக்கு யோகியா இருந்து கொண்டிருக்கிறான் மரு. ஆனா அவனுக்கு அப்புறமா அவர் நிறைய ராஜாக்கள் வந்துட்டாளாம், அதையும் காண்பிக்கிறார். திஷ்டதி ஆகாமி யுகே சூரிய வம்ச க்ஷத்ர பிரவர்த்திதா பவிஷ்யதி. அந்த மருவிடம் இருந்து மறுபடியும் அடுத்த யுகத்திலே சூரிய வம்சத்தினுடைய தோற்றம் ஏற்பட போகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சோழ ராஜாக்கள் எல்லாம் ஒரு வகையில சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாளானால் அவ திரேதா யுகத்துல இருந்தா இது எங்க சுவாமி இப்படி இருந்திருக்க முடியும்னு கேட்டால், அந்த மறு யோகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான் கலாபங்கிறதான கிராமத்துலன்னு பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். அந்த பராசர மகர்ஷியினுடைய வார்த்தையே அடுத்த யுகத்திலே இவன் சூரிய வம்சத்தினுடைய தோன்றல்களுக்கு காரணமா இருக்கான். யோசௌ யோகமாஸ்தாய அத்யாபி கலாபகிராமாஸ்ரித்ய திஷ்டதி ஆகாமி யுகே சூரிய வம்ச க்ஷத்ர பிரவர்த்திதா பவிஷ்யதி. வரக்கூடிய யுகத்துல சூரிய வம்சத்தினுடையதான ராஜாக்களுக்கு பிரவர்த்திதாவாக இருப்பான் அப்படின்னு. தஸ்ய ஆத்மஜாஹ பிரசுஹு பிரசுஷ்ருகாஹ, அவன் பிள்ளை பிரசுஷ்ருகன் அப்படின்னு அந்த மருவினுடைய பிள்ளை பிரசுஷ்ருகன். தஸ்யாபி சுரசந்திஹி, இந்த வம்சம் இங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா துவாபர யுகம் வந்து துவாபர யுகத்துக்கு அப்புறமா இதெல்லாம் வரணும் இல்லையோ, அதனால ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்றும் மிச்சமா இருக்குமா. அப்படி மிச்சமா இருக்கிறதுல மருவின் மூலமா அது வந்தது, அது சரிதானே. மறுபடியும் வரணும்னா மரு தானே வேணும். அதனால தஸ்யாத்மஜா பிரசுஷ்ருகாஹ தஸ்யாபி சுசந்திஹி, அவன் பிள்ளை சுசந்தி. ததச்சாப்யமர்ஷாஹ, அவன் பிள்ளை அமர்ஷன். தஸ்ய ச சஹஸ்வான், அவன் பிள்ளை சஹஸ்வான். ததச்ச விஸ்வபவாஹ, அவன் பிள்ளை விஸ்வபவன். தஸ்ய பிருஹத்பலாஹ, அவன் பிள்ளை பிருஹத்பலன். யஹ அர்ஜுன தனயேன அபிமன்யுனா பாரத யுத்தே க்ஷயமனீயதா. அந்த விஸ்வபவன் பிள்ளை பிருஹத்பலன் அப்படிங்கிறவன் சூரிய வம்சத்து ராஜா. ஆனால் அவன் இதுல மகாபாரத யுத்தத்துல அபிமன்யுவினாலே அடிக்கப்பட்டு இறந்தான் அப்படிங்கிறார். சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் துரியோதன பக்ஷியாளா சண்டை போட்டிருக்கான்னு தெரியறது. அப்போ அதுல அந்த பிருஹத்பலன் அப்படிங்கிறவன் ராமனிடம் இருந்து ஒரு 30-40 தலைமுறைகள் கீழே வரக்கூடியவன். அவன் அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யுவினால் மகாபாரத யுத்தத்திலே க்ஷயம் அநீயத, அழியுமாறு செய்யப்பட்டான், போக்கடிக்கப்பட்டான். இப்படி சூரிய வம்சத்தினுடைய ராஜாக்கள் நடுநாயகமா இருக்கக்கூடியதான எம்பெருமான். இவைகளை பத்தி உனக்கு சொன்னேன். ஏதேஹி இக்ஷ்வாகு பூபாலாஹ பிராதான்யேன மயா ஈரிதாஹ, இந்த மாதிரி முக்கியமானதான ராஜாக்களை உனக்கு சொன்னேன். ஏதேஷாம் சரித்தம் ஷృण्वन् சர்வ பாபை பிரமுச்யதே, இவாளுடையதான சரித்திரத்தை கேட்கறதுனால எல்லா பாபங்களும் தொலைந்து போகும். படத்யேஷாம் து சரித்தம் யோ வை ஸ்ரத்தா சமன்விதாஹ, யார் ஒருத்தர் அத்தியந்த ஸ்ரத்தையோட கூட இந்த விஷயத்தை படிக்கின்றானோ சர்வான் காமான் அவாப்யேஹ ஹ்யந்தே ஸ்வர்கே மஹீயதே, எல்லா வேண்டிய பலன்களையும் இங்கே பெற்றவனாய் கடைசியில சொர்க்கத்திலே போவான். சொர்க்கம்னா நம்மளுடையதான சித்தாந்தத்துல மோட்சம்னு அர்த்தம் இல்ல, சொர்க்கத்துக்கு தான் போகட்டும், உயர்ந்த கத்தியை அடைவார்கள் இந்த சரித்திரத்தை தெரிஞ்சின்றால் அப்படின்னு. சதுர்த்தோ இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தாம்சே சதுர்த்தோऽध्यायः அத பஞ்சமோऽध्यायः. இந்த அத்தியாயம் அந்த ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டான்னு நடுவுல ஒரு வாக்கு வந்தது. அந்த சீதை ஜனகனினுடைய புத்திரின்னு வந்தது. அந்த ஜனகனினுடைய வம்சத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால ஜனகர் யாரு, அவருடைய ஜனகர்னு நாம சீதையினுடைய அப்பான்னு சொல்றோமே, அந்த ஜனகர் யாரு அப்படிங்கிற காண்பிக்கிறார். அதுல நாம ஏற்கனவே சூரிய வம்சத்தை பத்தி பார்த்துட்டே வந்தோம். மனுவுக்கு முதல்ல 9 பிள்ளைகள் இருந்தா,
அவனுடைய பொண்ணா போனான், பொண்ணு பிள்ளையா போச்சு, அதுக்கப்புறமா இப்படி ஆச்சு, அவனுக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தாலும் இந்த வம்சம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒருத்தன் யாகத்துல ரொம்ப நாளா குழந்தை இல்லையேங்கிறதுக்காக யாகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான தீர்த்தத்தை, குழந்தை பிறப்பிற்காக வைக்கப்பட்டதான தீர்த்தத்தை சாப்பிட்டான்னு பார்த்தோம். அவன் யுவனாஸ்வன், அவனுக்கு பிள்ளை, ஆணுக்கு பிள்ளை பிறந்தது, அதுதான் மாந்தாத்தா அப்படின்னு பார்த்தோம். அந்த வம்சத்துல சகரன் வந்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி இக்ஷ்வாக்குன்னு ஒரு மகாராஜா இருந்தான். அந்த இக்ஷ்வாக்குங்கிறவன் தான் ககுஸ்தன். புரஞ்ச இக்ஷ்வாக்குன்னு ஒருத்தன் இருந்தான். அதாவது மனுவினுடைய தும்மல்ல இருந்து இக்ஷ்வாக்கு வந்தான். தஸ்ய க்ஷுதவதாக இக்ஷ்வாக்கு புத்திரோ பூத்துன்னு பங்கி சாய்ச்சார். க்ஷுதவதாக அப்படின்னா தும்மின பொழுது, இருமிய பொழுது அப்படின்னு அந்த தும்மல், அதுல இருந்து இக்ஷ்வாக்கு அப்படின்னு, இக்ஷ்வாக்குனாலே தும்மல்ல இருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். க்ஷுதவத் அப்படின்னா க்ஷுத அப்படின்னாக்க தும்மல். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த அம்சத்தினுடைய ஆரம்பத்துல. அந்த இக்ஷ்வாக்குவுக்கு 3 பிள்ளைகள், விகுக்ஷி, நிமி, தண்டன் அப்படின்னு. இது ஏற்கனவே வந்திருக்கு. அந்த விகுக்ஷியினுடையதான வம்சம் தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தது. விகுக்ஷி இருந்தான், அவனுக்கு தான் சசாதன் அப்படின்னு பெயர். என்னது, முயலை சாப்பிட்டான், ஸ்ராத்தத்துக்காக எடுத்துன்னு வர வேண்டிய முயலை சாப்பிட்டவன் அப்படின்னு சசாதன் பெயர். அவன் பிள்ளை புரஞ்சயன் அப்படிங்கிறவன் எம்பெருமானுடைய அம்சத்தோட வந்தவன். அவன் தான் இந்திரனை ஒரு காளையாக ஆக்கி அதன் மேல ஏறி அவன் சண்டை போட்டான் அசுரர்களை. அதனால அவனுக்கு புரஞ்சயனுக்கு ககுஸ்தன் அப்படின்னு பெயர்னு பார்த்தோம். அந்த வம்சம் நிறைய வளர்ந்தது. மாந்தாத்தான்னு ஒரு ராஜா வந்தான். மாந்தாத்தாவுக்கு புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுக்குந்தன் அப்படின்னு 3 ராஜாக்கள், 3 பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம். அதுல புருகுத்சன் அப்படிங்கிறவனுடைய வம்சத்துல இவன் வந்தான், சகர மகாராஜா வந்தான். அந்த சகர மகாராஜாவினுடையதான வம்ச தோன்றலாகத்தான் ராமன் அவதரித்தான். அந்த ராமனுடையதான பிள்ளை அப்படின்னு அது வந்து இப்ப வம்சத்தை முடிச்சார். இது எல்லாம் இப்போ இக்ஷ்வாக்குவினுடைய முதல் பிள்ளை விகுக்ஷிங்கிறதான சசாதனினுடைய வம்சத்துல வந்து இருக்கக்கூடியது. அப்ப அந்த இக்ஷ்வாக்குவுக்கு 2வது பிள்ளை ஒருத்தர் இருந்தான், நிமின்னு பெயர் அப்படின்னு. அந்த நிமிய பத்தி சொல்றார். அந்த நிமிய பத்தி சொல்றார். அது ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது 4வது அம்சத்துல 2வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே தஸ்ய க்ஷுதவதஸ்ச மனோஹோ இக்ஷ்வாகுஹு புத்ரோ ஜஜ்ஞே கிராணதாஹ அப்படிங்கிறதான பங்கி. அந்த இக்ஷ்வாகுவுக்கு தஸ்ய புத்திரசத பிரதானாஹ விகுக்ஷினிமி தண்டாஸ் த்ரய புத்ராஹ. விகுக்ஷி, நிமி, தண்டன் அப்படின்னு 3 பிள்ளைகள், பிரதானமான 100 பேர் இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். அதுல இந்த தண்டங்கிறவன் என்னமோ இதுவா போயிட்டான்ற மாதிரி சொன்னதான் ஞாபகம். இப்ப மிச்சம் இருக்கக்கூடியது இக்ஷ்வாக்கு, விகுக்ஷி, தண்டன், விகுக்ஷி, நிமி. அந்த விகுக்ஷியினுடையதான வம்சம்தான் இவ்வளவு நேரம் சொல்லி ராமன் முதலியவாள்லாம் வந்தது. இப்போ நிமி வம்சத்தை பத்தி சொல்றார் அப்படிங்கிறது. ஸ்ரீ பராசராஹ பஞ்சமோऽध्यायः. ஸ்ரீ பராசராஹ இக்ஷ்வாகுதனயோ யோசௌ நிமிர்நாமா சத்ரு சஹஸ்ரம் வத்சரம் சத்ரமாரேபே. அவன் பிள்ளை இக்ஷ்வாக்குவினுடையதான 100 பிள்ளை. 100 பிள்ளைகள்ல 2வதா பிரதானமானவனாக சொல்லப்பட்ட 3 பேர்ல 2வது விகுக்ஷியினுடையதான தம்பின்னு வச்சுக்கோமே. அவன் அந்த நிமி சஹஸ்ரம் வத்சரம் சத்ரமாரேபே 1000 வருஷத்திற்கு பண்ண வேண்டியதான யாகத்தை ஆரம்பித்தான். 1000 வருஷம்ங்கிறது நம்ம காலத்துல சொன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணணும். நாம பண்றோமா இல்லையா? 30 வருஷத்துக்கு ஒரு காரியத்தை பண்றோமே. என்ன காரியம்? ஏதோ ஆபீஸுக்கு போறோம், அங்க போய் காலேஜுக்கு போறோம், படிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோமோ இல்லையா, அது வாத்தியாரா இருக்கும் அப்படின்னு.
நம்ம ஜீவிதத்துல 30 வருஷம் பெருசா இருக்கு. அதாவது அது இயற்கையா இருக்கு, நடக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நமக்கு 1000 வருஷம்ங்கிறது பார்த்தா 1000 வருஷத்துக்கு யாகமா அப்படின்னா அது பெருசா இருக்கு. ஆனா அவளுடைய ஜீவிதத்துல அப்போ யாகம் பண்றதுங்கிறது ஒரு காரியம். 100 வருஷம் 1000 வருஷத்துக்கான ஒரு யாகத்தை ஆரம்பித்தான். வசிஷ்டம் ச ஹோதாரம் வரையாமாச. வசிஷ்டரை, அவன் சூரிய வம்சம் தானே, அவன் வசிஷ்டரை நீங்க ஹோதாவா இருந்து இந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சான். தமாக வசிஷ்டா, வசிஷ்டர் சொன்னார், அகம் இந்திரேன பஞ்சவர்ஷத யாகார்த்தம் பிரதமம் விருதாக. அப்பா நீ யாகம் பண்ணணும் 1000 வருஷத்துக்குன்னு சொல்ற, ஆனா இந்திரன் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான் ஒரு 500 வருஷ யாகம் பண்ணணும். மனுஷ கணக்குல 500 வருஷமா இருக்கும். 500 வருஷத்திற்கான யாகத்தை நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான் இந்திரன். ததனந்தரம் ச பிரதிபால்யதாம் ஆகதா தவாபி ரித்விக் பவிஷ்யாமி இத்யுக்தே. அதுக்கு அப்புறமா என்னை எதிர்பார்ப்பாயாக, நான் உனக்கு ரித்விகா இருந்து யாகத்தை பண்றேன். நீ 1000 வருஷங்கிற 1000 வருஷங்கிறத இப்ப ஆரம்பிக்காத, ஏற்கனவே இந்திரன் எனக்கு சொல்லி இருக்கான், அதனால அதை முடிச்சுட்டு வந்த பிறகு ஆரம்பிடான்னு சொன்னார். அப்படின்னு சொன்னார். ததனந்தரம் ச பிரதிபால்யதாம், அதை முடிச்சுட்டு நான் வந்த பிறகு பிரதிபால்யதாம், நான் எதிர்பார்க்கப்படுவேனாக. ஆகதா, நான் வந்த பிறகு தவாபி ரித்விக் பவிஷ்யாமி, உனக்கும் ரித்விக்காக நான் இருந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுப்பேன். இத்யுக்தே அப்படின்னு அவர் சொன்ன பொழுது சஹா பிருத்திவிபதி நகிஞ்சி துக்தவான். அதுக்கு அவன் சரி உனக்காக வெயிட் பண்ண எதிர்பார்க்கிறேன்னு சொல்லல. இல்ல நான் இப்பொழுதே அவசரமா ஆரம்பிச்சுட போறேன் அப்படின்னு சொல்லல. நகிஞ்சி துக்தவான் நிமிகி, அந்த நிமி நான் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சு பண்ணி வைக்கலாம்பா, நான் வரேன்னு வசிஷ்டர் சொன்ன பொழுது ஒரு பதிலும் சொல்லாமவே இருந்தார். வசிஷ்டோப்யனேன சமன்விச்சிதாம், வசிஷ்டரும் இவனாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சமன்விச்சிதாம், அவனாலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யமரபதேர்யாகம் அகரோத் அப்படிங்கிறதுனால இவன் அப்புறமா பண்ணிக்கலான்னு இருக்கான் போல இருக்கு. இவன் ஒண்ணுமே பதில் சொல்லல, அதனால மௌனம் சம்மதம் அப்படிங்கறதான பெயர்ல இவர் பாட்டுல இந்திரனுடைய யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டார். சோபி தற்காலேயேவ, அந்த நிமி அதே வேளையிலேயே அந்யைஹி கௌதமாதிபிஹி யாகமகரோத், கௌதமன் முதலியவர்களை வைத்துக் கொண்டு யாகத்தை ஆரம்பிச்சுட்டான், பண்ணவும் பண்ணிட்டு இருக்கார். சமாப்தேச்ச அமரபதேர்யாகே, அமரபதியான இந்திரனுடைய யாகம் முடிந்தவுடனே ஸ்வரமானோ வசிஷ்டா நிமியஜ்ஞம் கரிஷ்யாமி தியாஜகாம, அது முடிஞ்ச உடனே நான் நிமியினுடைய யாகத்தை பண்ண வேண்டி இருக்கேங்கிறதுக்கு பண்ணணுங்கிறதான எண்ணத்துல வேக வேகமா வந்தாராம் பாவம் வசிஷ்டர். இதுல நடக்கக்கூடியது தானே. நாம என்ன சொல்றோம், சுவாமி 2 நாளைக்கு அவாத்துல பாராயணம் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நம்மாத்துல ஆரம்பிக்கலாம், நானே முன்னாடி இருந்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாளோ இல்லையோ. இல்லையானா ஒருத்தராத்துல சிராத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு, அது பண்ணி முடிச்ச உடனே நான் முங்காத்துக்கு வந்துடுறேன், அவாத்துல கார்த்தால முடிச்சுட்டு வந்துடுவேன், நம்மாத்துல மத்தியான வேலையில தான் சிராத்தம் பண்ணணும், நான் பண்ணி வைக்கிறேன்றா பாருங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவ ஒருத்தர் இடத்துல முடிச்சுட்டு வரா பாருங்க ப்ரஹஸ்பதி. அந்த மாதிரி அங்க முடிச்சுட்டு வேக வேகமா இங்க வராராம் பாவம் வசிஷ்டர். அமரபதேர்யாகே சமாப்தேச்ச அமரபதேர்யாகே, அது முடிஞ்ச பிறகு துவரமானா வசிஷ்டா, வேகமான மனசு கொண்டவரான வசிஷ்டரானவர் நிமியஜ்ஞம் கரிஷ்யாமி தியாஜகாமா, நிமி யாகத்தை நான் பண்ண வேண்டியும் என்று வேகமாக வந்தார். ஆனால் தற்கர்ம கர்த்திருவம் ச கௌதமஸ்ய திருஷ்டுவா, அந்த செயலை செய்ய வேண்டிய தன்மைய கௌதமரை கொண்டு நடக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு ஸ்வபதே ச தஸ்மை ராஜ்ஞே, அன்னைக்கு அவன் படுத்துட்டு இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய ராஜாவுக்கு மாம் அப்ரத்யாக்ஷ்யாயைவ ததனேன கௌதமாய கர்மாந்தரம் சமர்ப்பிதம், மாம்
அப்பிரத்யாட்சியா எய்வ, எனக்கு சொல்லாமலேயே, பிரத்யாட்சியானம்னா திரும்பி சொல்லல், எனக்கு திரும்பியே சொல்லாம, சுவாமி நீர் வர வேண்டாம், நான் வேற ஒரு வாத்தியாரை வச்சு பாத்துக்கிறேன்னாக்க, வெயில்ல லொங்குன்னு ஒரு வந்தாருன்னா பாவம், இல்ல சுவாமி எங்க இடத்துல ஸ்ராத்த இன்னொருத்தரை வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், அடுப்பாட்டி குத்தா வருவாரோ. அதனால இவர் எனக்கு சொல்லாமலேயே, சொல்லி இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னார். மாம் அப்பிரத்யாட்சியா எய்வ ததனேன, இந்த நிமியினாலே கௌதமாய கர்மாந்தரம் சமர்ப்பித்தம், கௌதமருக்கு இந்த இன்னொரு யாகத்தை பண்ணறதுங்கிறதானதான செயலை கொடுத்திருக்கான். அப்படிங்கிறதுனால இதி அஸ்மாத் தஸ்மாதயம் விதேகோ பவிஷ்யதி, அதனால இந்த நிமியானவன் உடம்பு இல்லாதவனாக போக கடவுது. விதேகா, ஆத்மா இருக்கும், உடம்பு தனியா இருக்கும், ஆத்மா உடம்பு சேர்ந்து இருக்காது. அதனால உடம்பற்றவனாய் உடலற்றவனாய் இவன் போக வேண்டியது அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். பவிஷ்யதி சாபம் ததோ, பாருங்க விதேகன் அப்படிங்கிற பதம் வந்திருக்கு பாருங்க. நிமி ராஜாவுக்கு உடல் அற்றவன், உடல் அற்றவனாக போக கடவுதுன்னு வசிஷ்ட சாபம். ஏன்னா அவர் யாகம் பண்ண போறதுக்காக காத்துட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருந்தால் அவன் அதுக்கு முன்னாடியே ஒருத்தரை வச்சு பண்ணிட்டான்ங்கிறதுனால. ஆனா இந்த சாபம் அவன் கொடுத்திருக்காருங்கிறதே அவனுக்கு தெரியாது ராஜாவுக்கு. என்ன நடக்கிறது? சாபம் ததௌ பிரபுத்தௌ அவனிபதிரபி பிராஹா, அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான், எழுந்து பாக்குறான் தனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. உடனே அவன் சொன்னான், யஸ்மான் மாம் அசம்பாவ்ய அல்லது அசம்பாஷ்ய அஜானதா ஏவ ஷயானஸ்ய சாபோத்சர்கமசௌ துஷ்ட குருஷ்சகார. இப்படி இந்த துஷ்ட குருவான வசிஷ்டன் என்கிட்ட சொல்லாமல், என்கிட்ட நேரடியா பேசாமலேயே, அஜானதாக ஏவ, நான் தூங்கிட்டு இருக்கிற பொழுது எனக்கு தெரியாமலேயே சாபத்தை இந்த கொடுத்தார. இவரெல்லாம் குருவா? இந்த துஷ்ட குருவானதான இவர் எதுக்காக நான் தூங்கிட்டு இருக்கிற பொழுது இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தாரோ, தஸ்மாத் தஸ்யாபி தேக பதிஷ்யதி, எனக்கு உடம்பு இருக்காது போகட்டும்னு சொன்னார். அவருக்கும் அப்படி ஆக கடவுது. இத்தி பிரதிஷாபம் தத்வா தேகமத்யஜத் அப்படின்னு பிரதிஷாபத்தை கொடுத்து உடம்ப விட்டான். அதாவது இவனுக்கு உடம்ப விட்டுட்டு ஆத்மா தனியா இருக்கணும், உடம்பு தனியா இருக்கணும்னு போறதுக்கு முன்னாடி இவன் கடைசியா கோபத்துல அவருக்கும் இந்த சாபத்தை கொடுத்தான், நீர் விதேகராக போகணும், உடம்பு தனியா இருக்கணும் அப்படின்னு. இதனால என்ன நடந்தது? அப்போ அந்த காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு சக்தி இருந்தா அவன் ராஜா ஒரு சாபம் கொடுக்கணும் பாருங்க. ராஜாக்கள்லாம் சக்திமான்களா இருந்தா. ராஜாக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா, ராஜாக்கள் எல்லாம் திகீஷ பிருந்தாம்ச விபூதி, அட்டதிப்பாலகாளினுடையதான அம்சமும் கூட பெற்றவள். அதனால அவன் ராஜா சொல்றான்னா, அவன் தபஸ்வியா இருந்தான்னா அவன் சொன்னா பலிக்கும். ஆனா அவன் பிரதிஷாபத்தை கொடுத்தார் அந்த நிமி. இப்போ தேகமற்று போய் திரிய போறார். ஆனா எனக்கு அந்த மாதிரி சாபத்தை கொடுத்தீரே, நீரும் தேகமற்று போவீராக அப்படின்னு வசிஷ்டருக்கு அவன் சாபம் கொடுத்தான். வசிஷ்டர் இவனுக்கு குலகுரு தான். ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இல்லையா? என்னுடையதான சாபத்தை எனக்கு தெரியாமலேயே நான் தூங்கிட்டு இருக்கிற பொழுது கொடுத்துடுவீரா அப்படின்னு அந்த வருத்தத்தினால அவன் அப்படி கொடுத்துட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, அவனும் மகா தபஸ்வி, நிமியும் யாகம் வேற பண்ணிட்டு இருக்கான். அத்தனை ரிஷிகளினுடைய அனுகிரகமும் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. அவன் சொன்ன சாப்பமும் பலிச்சுடு. வசிஷ்டர் உடம்பு இல்லாம போயிட்டாரு. தச்சாபாஸ்ச மித்ரா வருணயோ தேஜசி வசிஷ்ட தேஜா பிரவிஷ்டம். வசிஷ்டரினுடையதான தேஜஸ் மித்ரா வருணாள்ங்கிறதான தேவதாவினுடைய தேஜஸ்ல சேர்ந்தது. இப்போ மித்ராவருணாளினுடையதான உடம்பு பேர்ல வசிஷ்டரினுடையதான தேஜஸ் கலந்து. தேஜஸ்ன்னா ரேதஸுக்கு பெயர் உண்டு. இப்ப உடம்பு இல்லாம வசிஷ்டரும் இருக்கார். அப்ப என்ன ஆச்சுன்னா, மித்ராவருணாளினுடையதான உடம்புல இவருடையதான சக்தி இருக்கு. இவர் வசிஷ்டருடைய சக்தி. இந்த மித்ராவருணாள் என்ன பண்ணா, ஒரு நாள் அந்த பக்கமா ஊர்வசி பயின்று இருந்தாள்.
உர்வஷி தர்சனாத் உத்தூத பீஜ பிரபாதயோஸ்தயோ சகாஷாத் வசிஷ்டோ தேகம் அபரம் லேபே. ஊர்வஷி அந்த பக்கமா போயிட்டு இருக்கா, மகா அழகி. அவளை பார்த்தாதான் இந்த மித்ரா வருணாள்ங்கிறதான தேவதைகள். இந்த மித்ரா வருணாள் தேவதை அவளை பார்த்த உடனே அவளுக்கு அந்த அவளுடைய அழகுனால கவரப்பட்டு அவளுடைய ரேத்தஸ் விழுந்துடுத்தோம். அந்த மித்ரா வருணாளினுடையதான சக்தி கீழே விழுந்துடுத்து, சுக்லம். இப்போ ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு சொல்வாளோ இல்லையோ, அது மகா சக்திமத்தானது. அதெல்லாம் ஒரு பெரும் ஒரு ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய சக்திமத்தானதான ஒரு குழந்தைய பெறுவதற்கு தான் எல்லா ரிஷிகளினுடைய குழந்தைகளும். அதனால அதை பாதுகாத்து வைக்கணும். இப்போ அவ அந்த பக்கமா பயின்று இருக்கிற பொழுது அவளை பார்த்து அவளினுடைய ரேட் ஆஃப் பாத்தம் ஆயிடுத்து. அதுல இருந்து பிறந்தவர் தான் வசிஷ்டர் அப்படிங்கிறார். அதாவது மறுபடியும் ஒரு வாட்டி பிறக்கிறார். அவர் உடம்பு போயிடுத்து, அவருடைய தேஜஸ் எல்லாம் அங்க போய் சேர்ந்தது. அவ உர்வஷிய பார்த்த உடனே அவளினுடைய சக்தி விழுந்தது. அதுல இருந்து இவர் பிறந்தார். எப்படி பிறந்தாருங்கிறத இங்க சொல்லல. ஆனால் அந்த தேஜஸ, அதாவது ஊர்வசிய பார்த்ததுனாலே விழுந்ததான யாதொரு மித்ரா வருண தேவதையினுடையதான தேஜஸ் உண்டோ அது கீழே விழுந்த உடனே இது ஒரு மகா சக்திமத்தான தேவதா. மித்ரன் வருணன் ரெண்டு பேரும் சேர்ந்தா மைத்ரா வருணின்னு. யாகத்துல எல்லாம் தனியா மைத்ரா வருணின்னு ரெண்டு தேவதைகள் உண்டு. அக்னா விஷ்ணு அப்படிங்கிறது உண்டு, இந்திரவாயு அப்படின்னு உண்டு. தனித்தனியா இருக்கிறது சில பேர் சேர்ந்து. அந்த மாதிரி இந்த மித்ரா வருணாளினுடையதான ரேத்தஸ சேர்த்து எடுத்து ஒரு பானையில போட்டு வச்சாலாம். அந்த மித்ரா வருணாளினுடையதான ரேத்தஸ் பானையில இருந்து வந்தது பாருங்க, அதுல இருந்து வந்தவர் வசிஷ்டர். அந்த மாதிரி ஒரு பானையில இருந்து வந்தவர் அகஸ்தியர், கும்ப சம்பவர் அப்படின்னு அவருக்கு அதனாலதான் பெயர். அந்த மாதிரி ஒரு பானையில இருந்து வந்தவர் துரோணரை கூட சொல்றார். இப்போ இந்த மாதிரி ஒரு கும்பத்தில இருந்து அகஸ்தியரும் வந்தார். இந்த மாதிரி ஒரு கும்பத்தில இருந்துதான் காப்பாற்றப்பட்ட மைத்ரா வருணாளினுடையதான ரேத்தஸிலிருந்து வசிஷ்டரும் வந்தார். அதனால வசிஷ்டரையும் அகஸ்தியரையும் பிராத்தாக்கள்னு சொல்ற வழக்கம். ஏன்னா ரெண்டு பேரும் கும்பத்தில இருந்து வந்தவா. இவர் மித்ரா வருணாளினுடைய புத்திரனாக வந்த காரணத்தினாலே மைத்ரா வருணிகி அப்படின்னு ஒரு பெயர். தசரதனுடைய பிள்ளை தாசரதி மாதிரி வசிஷ்டருக்கு மைத்ரா வருணின்னு பெயர். ஏன் இந்த பெயர்? அவர் மித்ரா வருணாளினுடைய புத்திரனாக வந்ததனால. மித்ரா வருணாளினுடைய புத்திரரா அவர் அவதரிப்பானேன், அவருக்கு ஒரு சாபம் அவருடையதான ராஜா கொடுத்ததுனால. இப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் சாபத்தையும் கொடுக்கிற அளவுக்கு சக்திமத்தா இருந்துட்டு இருக்கா. விசேஷத்தா அன்னைக்கு யாகத்துல தீட்சை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியதான நிமிராஜா அத்தனை ரிஷிகளினுடையதான அனுகிரகத்தை பெற்று அத்தனை பேர் யாகத்துல இருக்கா. அவனுக்கு தெரியாமலேயே இவர் சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்தவருக்கு பிரதிசாபத்தை கொடுத்தான். ரெண்டு பேருக்கும் உடம்பு இல்லாமல் போக வேண்டியதுன்னு ஆச்சு. இவர் ஒரு மாதிரியாக மித்ரா வருணாளின் மூலமாய் ஒரு பானையிலிருந்து ஊர்வசியை அம்மாவாக கொண்டு பிறந்தார் அப்படிங்கிறது சரித்திரம். நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன். ஒரு புஸ்தகம் இருக்கு, இதெல்லாம் அதாவது புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படின்னு. அது 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா அத்தனை செலவு பண்ணி அந்த புஸ்தகம் வாங்கிக்கலாம். புராணிக் என்சைக்ளோபீடியா மொத்தமா நம்ம புராணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் அதுல இருக்கும். ஒரு பேரை நீங்க தட்டினீங்கன்னா போறோம். ததீச்சி அப்படின்னா அது வந்து ஒருத்தர் கேரளாக்காரர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாரா இருக்கும். எல்லா சரித்திரமும் அதெல்லாம் எங்க இருக்குங்கிறதையும் கொடுத்துடுவா. இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அதுல நீங்க வசிஷ்டர்னு தட்டினா இதெல்லாம் தட்டினான்னாக்க, அடியன் சொல்றது புத்தகத்தை பார்த்தா கம்ப்யூட்டர்ல பேசி தட்டினான்னு வந்துடுது. அடியன் கம்ப்யூட்டரையே உபயோகப்படுத்த மாட்டேன். செல்போன்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரி தானே தவிர வேற எதுக்கும் செல்போன் அடியனுக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது, யூஸ் பண்ணவும் மாட்டேன். நான் அந்த பேங்க் சமாச்சாரம் எல்லாம் இதுல வச்சுக்கிறது இல்லை.
அதனால நீங்க அந்த புராணிக் என்சைக்ளோபீடியா அடியன் எப்பொழுதுமே சொல்ற வழக்கம், எல்லாத்தையுமே நாம கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய இத்தினூண்டு சில பேரை நம்பி சில பேர் புஸ்தகங்களை எல்லாம் பப்ளிஷ் பண்றாளே, அவளுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். யாரோ நம்மள மாதிரி ஒரு 10 பேர் தான் சம்ஸ்கிருதம் படிக்கிறா, அவ 10 பேராவது வாங்குவான்னு தானே புஸ்தகம் போடுறா. இப்படி போயிட்டே இருந்தா புஸ்தகம் பப்ளிஷ் பண்றதுங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால ஜெராக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறதே கூடாதுன்னு சொல்லுவேன். ஜெராக்ஸ் பண்ணினா பைசா குறைச்சல் தான். நம்மளுக்கு என்ன பெருமாள் இன்னைக்கு பைசா கொடுக்காமையா போயிட்டான். ஏதோ கிடைக்காத புஸ்தகம் ஜெராக்ஸ் பண்ணிக்கிறதுன்னா பரவாயில்ல. ஒருத்தர் என் மாதிரி சம்ஸ்கிருதக்காரா மாத்திரம் தான் வாங்க போறா, யாராவது சம்ஸ்கிருதம் தெரியாதவா வாங்க போறாளோ? பின்ன அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச நாமளே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னோ இல்ல ஒருத்தர் வாங்கின பிறகு அதுல இருந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னா அவளை நினைச்சு பார்க்கணும். அதனால எல்லாரும் அவசியமா புஸ்தகங்களை வாங்குங்கோ. அதாவது உங்க பாஷையில சொல்லணும்னா பிசிக்கல் புஸ்தகத்தை வாங்குங்கோ. குண்டு புஸ்தகத்தை வாங்கின பெருமையை பெருங்கோ. ஆத்துல லைப்ரரி மாதிரி வச்சுக்கோங்க. புஸ்தகங்கள் என்னைக்குமே நண்பர்கள். அதை வாங்கி நாம படிச்சோம்னா அது தனி. நாம எத்தனைதான் இந்த செல்போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ படிக்கிறதா இருந்தாலும், அதுலயும் நான் கிண்டல்ல வச்சு திருப்பி படிக்கிறேன், புஸ்தகம் படிக்கிற ஃபீலிங்கே இருக்கு. அதெல்லாம் வேற. புஸ்தகம் வாங்கணும். புஸ்தகத்தை வாங்கி பிசிக்கலா எப்ப எடுத்தாலும் அதுல ஒரு பக்கத்துல ஒரு கோடு, ஆஹா இது நல்ல இடம் அப்படின்னு பேனாவால ஒரு கோடு போட்டு வச்சா என்னைக்கோ எழுதிட்டு போனவனுக்கு நாம கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இது அழகா இருக்குன்னு. அது மாத்திரம் இல்ல, அடியேன் படிக்கிற புஸ்தகம் எல்லாத்துலயும் நன்னா இருந்தா பக்கத்துல இப்படி ஒரு கோடு போட்டுருவேன். ஏன்னா 2-3 விஷயம் அதனால தெரிய வரும். இவர் காலத்துல இத்தனை புஸ்தகங்களை அவர் பார்த்திருக்காருன்னு பிற்காலத்துல இருக்கிறவாளுக்கு தெரிய வரும். 2வது விஷயம், நாம அப்படி போடுறதுனால ஏற்கனவே எழுதினவாளுக்கு என்னைக்கோ காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகம் ஆஹா அப்படின்னு நாம அதுல ஒரு ஏதோ ஒரு மார்க் ஒண்ணு பண்ணோமானார் காளிதாசனை நாம பாராட்ட வேண்டியது இல்லை. ஆனா திருப்தியா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் நன்னா இருக்குன்னு சொன்னா காளிதாசன் அங்கேருந்து ரசிப்பார். நம்மள ஒருத்த பாக்குறான் பார், நம்மள ஒருத்த ரசிக்கிறான் பார் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்து சந்ததி முழு ரகுவம்சமும் படிக்காமல் முழு யாதவாபியுதயமும் படிக்கலன்னா நாம இந்த மாதிரி போட்டு வச்ச இடங்கள்லாம் என்னமோ அப்பாவோ தாத்தாவோ போட்டு வச்சிருக்காளே அதை பார்ப்போம்னு பார்த்தாளானால் அட்லீஸ்ட் அந்த குறைச்சலான பாகத்தையாவது பார்க்கிற மாதிரி அவளுக்கு அமையும். அப்ப எதிர்காலத்துக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அழகான ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். புஸ்தகங்களை வாங்குங்கோ, பிசிக்கல் புஸ்தகங்களா வாங்குங்கோ, படியுங்கோ. கோடு போட்டு அதெல்லாம் படிச்சீங்களானால் இத்தனை விதமானதான ஏற்கனவே இருந்தவனுக்கு அங்கீகாரம், வரக்கூடியவனுக்கு வழிகாட்டுதல் அவசியமா வாங்குங்கோள். அந்த புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறதான புஸ்தகம் அற்புதமானதான புஸ்தகம். எப்பொழுதுமே நாம இவ்வளவு பழத்தை கொண்டு வந்து தரோம் இல்லையானா, என்னென்னமோ வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தரோம். ஆனா புஸ்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தா அது மாதிரி சுகம் எதுவுமே இல்லை. நாளைக்கு அடியவங்கள்லாம் ரிட்டையர் ஆயிட்டா என்ன பண்ண போறோம்? இப்பவே உட்கார்ந்து இருக்கிற நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னமோ ஒரு புஸ்தகம், அடியேன் இங்கிலீஷ் புஸ்தகமாவும் நிறைய படிப்பேன். அப்ப புஸ்தகங்களை கொடுத்தா அது அவ்வளவு பெரிய புஸ்தகம் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற புஸ்தகத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கா அப்படின்னா இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எடுத்துட்டு நமக்கு ஒருத்தர் இதுவா கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த புஸ்தகம் அற்புதமான புஸ்தகம். பாருங்க, யாரோ ஒருத்தர் சிரமப்பட்டு அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டீம் தான் பண்ணியிருக்கோம். பெரிய காரியம் இல்லையாது. ரகுவம்சம் முழுக்கவும் அந்த வெங்கடராகவாச்சாரியார் தமிழ்ல பண்ணியிருக்காருன்னா பெரிய காரியம் இல்லையா? ரகுவம்சத்தை புஸ்தகமா இருக்கு, அத பிரதிபதார்த்தம் போட்டது இருக்கு. வாங்குங்கோ, தமிழ்ல வாங்குங்கோ, இங்கிலீஷ்ல வாங்குங்கோ, புஸ்தகத்தை வாங்குங்கோ. எதிர்கால சந்ததியை படிக்க வைங்கோ. திருப்பி டிவியை பார்க்காம, அது என்னது செல்போனை பார்க்காமல் அப்படின்னு. அந்த புஸ்தகத்துல இதெல்லாம் நன்னா இருக்கு. யார பத்தி நீங்க பார்த்தாலும் அதுல இருக்கும். நீங்க ததீச்சின்னா டீல போய் பார்க்கணும். அது அந்த வரிசையில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். அற்புதமான புஸ்தகம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயம்லாம் அந்த மாதிரி புஸ்தகங்கள்ல இருக்கு. அதை பத்தி ஒரு நாள் இப்ப என்னமோ திடீர்னு தோணித்து அதுல வந்தது. அப்போ நிமிக்கு விதேகன் ஆயிட்டான். அவன் வெறுத்து போய் இவருக்கு சாபம் கொடுத்தான். இவரும் விதேகரானார். அவர் தன்னுடைய உடம்ப விட்டுட்டு வசிஷ்டராய் இருந்ததான உடம்ப விட்டு இப்போ மைத்ரா வருணியாய், கும்பசம்பவராய், ஊர்வசி குமாரராய் இன்னைக்கு இருக்கார் நிமியினுடைய சாபத்தினால. இதுதான் இங்க காண்பிச்சார். உர்வசி தர்சனாத் உத்பூத பீஜ பிரபாதயோஸ்தயோ சகாஷாத் வசிஷ்டோ தேகம் அபரம் லேபே. வசிஷ்டர் வேற ஒரு தேகத்தை பெற்றார்.
இப்போ நிமிக்கு சரீரம் இல்ல. நிமேரபி தச்சரீரம் அதிமனோகர கந்த தைலாதிபிஹி உபசம்ஸ்கிரியமானம் நைவ கிளேஷாதிகம் தோஷம் அவாபா. அவன் உடம்பு தனியா இருக்கு, ஆத்மா தனியா இருக்கு. ஆத்மா உடம்பு இல்லாமல் அலையறது. இப்போ அதான் வி தேக, போய்விட்ட தேகத்தை கொண்டது அப்படின்னு. ஆனால் அவனுடைய மந்திரி பிரதானிகள், அவன் ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் அத தைலம் எண்ணெய் அந்த காலத்துல அந்த மாதிரி பதப்படுத்தி பத்திரமா வைக்கிறதுங்கிறது உண்டு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்படி பண்ண முடியும். அவ ஈஜிப்ட்லதான் மம்மி அப்படின்னு பண்றாங்கிறதெல்லாம் இல்ல. நம்மளுல அந்த மாதிரி உடம்புகளை எல்லாம் காப்பாற்றி நிறைய நாள் காப்பாற்றி வச்சிருக்க கூடியதுங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் நிமியினுடையதான உதாரணம். தச்சரீரம் அதி மனோகர கந்த தைலாதிபிஹி, சிறந்ததான கந்தம் வாசனை கொண்டதும் மனோகரமானதான எண்ணெய் முதலியவற்றினாலே உபசம்ஸ்கிரியமானம், அதை சம்ஸ்காரம் பண்ணி நன்னா அதுல எண்ணெய் எல்லாம் நித்தியம் அடிக்கடி தடவி நைவ கிளேஷாதிகம் தோஷம் அவாப, அதுல ஒரு நாளும் கிளேஷமே ஏற்படாத அளவுக்கு, கிளாமமே ஏற்படாத அளவுக்கு, அதுல கொஞ்சம் கூட சுருக்கமோ அழிவோ வாசனை அற்று போகிறதோ முதலிய எந்த விதமான தோஷமும் இல்லாத மாதிரியாக காப்பாற்றினார்கள். சத்யோ மிருதம் இவ தஸ்தௌ, இப்பதான் இறந்து போயிருக்கா மாதிரி அப்படியே பழிச்சுன்னு நன்னா இருக்கு. அவனுடைய எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கு அந்த உடம்பு, நித்தியம் அப்படி பரிபாலிச்சுட்டு வந்தான். யஜ்ஞ சமாப்தௌ ச பாக கிரஹணாய தேவானாகதான் ரித்விஜாஹ ஊசுஹு யஜமானாய வரோ தீயதாமிதி. யாகம் நடக்கிறது. அந்த ஹவிசுகளை வாங்கிக்கிறதுக்காக வந்தா அவள்கிட்ட சொன்னா அந்த தேவதைகள் கிட்ட எங்களுக்கு வரம் கொடுங்கோள் அப்படின்னா. இப்ப யாகம் 500 வருஷம் தானே நடந்திருக்கு. யாகம் நடக்கிறது. அவனுடைய சரீரம், அவன் செத்து போனவன் இல்ல, அவன் இருக்கான். அந்த காரணத்தினால அவனுடைய உடம்ப பார்த்து வச்சிருக்கா. அதனால செத்து போன வாழாத்துல யாகம் நடக்கிறது. அதுக்கு எப்படி தேவதைகள் வந்தாள் அப்படிங்கிறது தீட்டு கிடையாதா? செத்து போன வாழாத்துல வருவாளாங்கிற கேள்விகள் எல்லாம் இல்ல. யாகம் நடக்கிறது, தேவதைகள் வந்தா பாகத்தை வாங்கிண்டா, அவளை பார்த்து எஜமானாக்கள் ரித்விக்குகள் எல்லாருமா கேட்டா எங்களுக்கு வரம் கொடுங்கோள், நாங்க இவ்வளவு தூரம் யாகம் பண்ணிருக்கிறதுக்குன்னா. தேவைஷ்ட சந்திதா நிமிஹி ஆஹா, என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டவனான நிமி சொல்றான். பகவந்தா அகில சம்சார துக்க ஹந்தாரா, நீங்கள் எல்லாரும் மொத்தமா சம்சாரத்தினுடைய துக்கத்தை போக்குவதற்குன்னே இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். நகி ஏதாதிருக அந்நியத் துக்கமஸ்தி யத் சரீராத்மனோர் வியோகோ பவதி. லோகத்துல இதை காட்டிலும் பெரிய துக்கம் ஒண்ணு கிடையவே கிடையாது. என்னதுன்னு, ஷரீராத்மனோஹோ, ஷரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் வியோகம், பிரிவு. செத்து போயிட்டோம் அப்படின்னா அந்த சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா இப்போ அந்த ஆத்மாவை, அந்த சரீரத்தை சார்ந்ததான ஆத்மா இறந்து போகல, அதனால தொடர்பு இல்லாம இருக்கு. முன்னாடி நாம இறந்து போயிட்டோம்னு சொன்னா அதுக்கு இதுக்கும் எந்த விதமானதான சம்பர்க்கமே கிடையாது. அது வேற சரீரத்துக்கு தான் போகணும். ததா சரீராணி விகாய ஜீரணான் ஞானி சம்யாதி நவாமி தேகின்னு கீதையில சொல்லி இவன் சொல்றான். உடம்பு இல்லாமல் ஒரு தேகம் இருக்க, ஒரு உடம்பு இல்லாமல் ஒரு ஆத்மா படக்கூடியதான கஷ்டம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு பெருந்துக்கம் எதுவுமே கிடையாது. நீங்களானா லோகத்துல இருக்கிறவாளுக்கு நன்மை பயப்பதற்கே இருக்கக்கூடிய தேவதைகள். ததஹமிச்சாமி சகல லோக லோச்சனேஷு வஸ்தும் ந புனா ஷரீர கிரகணம் கர்த்தும். அதனால எனக்கு ஒரு வரம் கொடுங்க, நான் மக்கள் அத்தனை பேருடைய கண்ணுலேயும் நான் இருக்கணும். எனக்கு இந்த தேகம் வேண்டாம், அது அவர் சொன்ன சாபம், அதை நீங்க மாத்த முடியாது. அதனால எனக்கு ஒரு இடம் வேணும், ஏதாவது ஒன்ன பற்றிண்டு நான் இருக்கணும் இந்த ஆத்மா. அதனால என்ன நீங்கள் சகல லோக லோச்சனேஷு வஸ்தும், அத்தனை மக்களினுடைய கண்கள்லேயும் நான் வசிக்கணும். அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ந புனஸ்த சரீர லட்சணம் கர்த்தும் ந புனா ஷரீர கிரகணம் கர்த்தும். எனக்கு மக்களினுடைய கண்ணுல வசிக்கணும்னு ஆசையை தவிர அந்த தேகத்தை மறுபடியும் பெறணுங்கிறதான எண்ணம் இல்ல. இத்யேவ முக்தைஹி தேவைஹி அசௌ அசேஷ பூதானாம் நேத்ரேஷ்வ
அவதாரிதா. அப்போ இப்படி சொல்லப்பட்டதான தேவதைகள் அனுகிரகம் பண்ணா, அதனால எல்லா மக்களினுடைய கண்கள்லேயும் வந்து சேர்ந்தானா இவன். ஒரு தேகத்தை விட்டுட்டு இப்ப எல்லா மக்களினுடைய கண்கள் எங்க வசிஷ்டருடைய கண்ணிலேயே உட்கார்ந்து ஆட்டுறதுங்கிறது இதுதான் போல இருக்கு. அப்படி எல்லாருடைய மக்களின் கண்களிலேயும் உட்கார்ந்து கொண்டான் தேவதா அனுகிரகத்தினாலே. ததோ பூதானி உன்மேஷ நிமேஷம் சக்ருஹு. அவன் உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அத தெரிவிக்கிறதுக்கு மூடி திறக்கிறது அவன் இருக்கான் அப்படிங்கிறதுனால. அதனால எல்லாரும் கண்ணை மூடி திறக்கிறதுன்னு பண்ணாலாம். அதனாலதான் அதுக்கு அவனுக்கு நிமேஷம்னு பெயர். அதாவது நிமியினுடைய ஈஷா விருப்பம், நிமியினுடைய விருப்பமா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல நிமேஷம்னு அது பெயர். வாஸ்தவத்துல நிமேஷம்ங்கிறது ஒரு கால அளவு இந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவன் கண்ணினுடையதான இடத்திலே உட்கார்ந்து கொண்டதுனாலே கண்ணை மூடி திறக்கிறார்கள் மக்கள்கள். அபுத்திரஸ்ய ச தஸ்ய பூபுஜாஹ. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இக்ஷ்வாகுவினுடையதான முதல் ராஜா அந்த விகுக்ஷியினுடைய வம்சம் கிட்டத்தட்ட ஒரு 100-120 ராஜாக்கள் வரைக்கும் நாம படிச்சுட்டோம். நிமியினுடைய இக்ஷ்வாகுவினுடைய 2வது பிள்ளை நிமி, அவனுக்கே இப்ப குழந்தை இல்லை, அவனுக்கு உடம்பும் இல்லை குழந்தையும் இல்லை. அதனால அபுத்திரஸ்ய ச தஸ்ய பூபுஜாஹ ஷரீரம் அராஜக பீரவஸ்தே முனையோ அரண்யாம் மமன்சு. அந்த குழந்தை இல்லாததான ராஜாவினுடையதான சரீரத்தையும் அந்த குழந்தை வேணும்னு விரும்பியதான மந்திரிகள் எல்லாம் அவனுடையதான முனிவர்கள் எல்லாம் கடைந்தார்கள். தத்ரச்ச குமாரோ ஜக்ஞே. உடம்ப கடைஞ்சி ஒரு பையன் வந்தான். ஏற்கனவே அந்த மாதிரி வேணன் அப்படிங்கிறவனை நாம பார்த்தோம். இப்போ இவருடைய நிமியினுடையதான உடம்ப கடைஞ்சு அதுல இருந்து முனிவர்களினுடையதான அனுகிரக விசேஷம், லோகமெல்லாம் ராஜா இல்லாமல் போயிடக்கூடாதேங்கிறதான எண்ணம். அப்படி ஒரு குழந்தை வந்தான். அதனால அந்த அரணியிலிருந்து தோன்றியவன், தோன்ற மாட்டாத இடத்திலிருந்து தோன்றியவன் ஜனகாக ஜனனா ஜனக சம்ஞாம் ச அவாப. அவன் இப்படி கடைந்த பொழுது வந்தான், கடந்த பொழுது தோன்றினான். மற்றவாளுகள்லாம் அது நடந்திருக்காது. அதனால அவன் தோன்றினவன் அப்படிங்கிற பெயர்லேயே ஜனநாத்து தோன்றினதினால், தோன்ற மாட்டாத இடத்திலிருந்து வெறும் உடம்புல இருந்து அரணியினாலே கட்டையினாலே கடைய பெற்று அக்னி வரா மாதிரி தோன்றினவன்கிறதான பெயர்ல அவனுக்கு ஜனகன்னு பெயர். நிமியினுடையதான உடம்புல இருந்து கடைய பெற்று வந்து தோன்றின காரணத்தினாலே ஜனகன்னு அவனுடைய பிள்ளை. அபூத் விதேகஸ்ய பிதேதி வைதேகா. விதேகன் உடம்பு இல்லாதவருடைய பிள்ளைங்கிறதுனால தசரதன் பிள்ளை தாசரதி மாதிரி விதேகனுடைய பிள்ளை வைதேகன். மதநாத் மிதிஹி இதி. அந்த கடைஞ்சதனால வந்தவன், மதனம் பண்ணி வந்தவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு மிச்சின்னு பெயர். தோன்றினவன்கிறதுனால ஜனகன், விதேககுமாரன்கிறதுனால வைதேகன், கடைஞ்சு எடுத்து வந்தவன்கிற காரணத்தினால மிச்சி அப்படின்னு அவனுக்கு பெயர். இப்போ இக்ஷ்வாகு, நிமி, ஜனகன், இந்த ஜனகனுடைய வம்சத்துல யார் வந்தாலும் அவளுக்கு ஜனகாள்னு பெயர். நம்ம பூர்வத்துல யாரோ ஒருத்தர் திவிவேதி 2 வேதம் வாசிச்சவரா இருந்தா அவ வம்சத்துல வர்றவா எல்லாரும் திவிவேதின்னு போட்டுக்கிறா. என்னைக்கோ ஒருத்தர் சோமயாகம் பண்ணாக்க இன்னைக்கு நாம சினிமால நடிக்கிறவன் கூட சோமயாஜி அப்படின்னு சொல்றான். சோமயாஜுலுன்னு மரியாதை வேற அவள். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜனகன்னா வெறும கடைஞ்சி வந்தவன், அவன் வம்சத்துல வந்தவா எல்லாருக்கும் ஜனகாள்னு பெயர். அந்த நிமியினுடைய பிள்ளையான ஜனகனுக்கு நேர் பிள்ளையாக வந்தவன் தஸ்ய உதாவசு புத்ரோ பூத். அவனுக்கு உதாவசுன்னு பிள்ளை இருந்தான். உதாவசோர் நந்திவர்தனாக, அவன் பிள்ளை நந்திவர்தனன். தத சுகேது, அவன் பிள்ளை சுகேது. தஸ்மாத் தேவராதா, அவன் பிள்ளை தேவராதன். ததச்ச பிருகதுக்தா, அவன் பிள்ளை பிருகதுக்தன்.
தஸ்ய மகாவீர்யாः அவன் பிள்ளை மகாவீரியன், தஸ்யாபி சுதிருதிஹி அவன் பிள்ளை சுதிருதி, ததச்ச திருஷ்டகேதுஹு அஜாயத அந்த சுதிருதியிடம் இருந்து திருஷ்டகேது பிறந்தான். திருஷ்டகேதோஹோ ஹர்யஸ்வஹ அவன் பிள்ளை ஹர்யஸ்வன், தஸ்ய மருஹு அவன் பிள்ளை மரு. ஏற்கனவே மருன்னு அங்க பார்த்தோம், இது மறுபடியும் வர்ற மரு, இது நிமிக்குலத்துல வந்ததான மரு. அவன் மேல இருக்கக்கூடிய விகுக்ஷியினுடைய குலத்துல வந்த மரு. மருஹு மரோஹோ பிரதீகாஹ மருவினுடைய பிள்ளை பிரதீகன், தஸ்மாத் கிருதரதாஹ அவனுடைய பிள்ளை கிருதரதன், தஸ்ய தேவமீடஹ அவனுடைய பிள்ளை தேவமீடன், தஸ்ய விபுதஹ அவன் பிள்ளை விபுதன், விபுதஸ்ய மகாதிருதி அந்த விபுதனுடைய பிள்ளை மகாதிருதி, ததச்ச கிருதராதஹ அவனிடமிருந்து அதற்கு பிறகு கிருதராசன், ததோ மகாரோமா அவனிடமிருந்து மகாரோமா, தஸ்ய ஸ்வர்ணரோமா அவனுடைய பிள்ளை பொன்முடி. பொன்முடிதான் ஸ்வர்ணரோமா. ஹிரண்யகேஷி இது பொன்முடி. தத் புத்ரோ ஹ்ரஸ்வரோமா அவன் பிள்ளை குட்ட முடிதான் அவனுக்கு ஹ்ரஸ்வரோமா. ஹ்ரஸ்வரோம்னா சீரத்வஜோ பவத் அந்த ஹ்ரஸ்வரோமாவினுடைய பிள்ளை சீரத்வஜன். சீரத்வஜர் தான் சீதையினுடைய அப்பா. இப்போ இவரை ஏன் ஜனகர்னு சொல்றோம்? ஜனக வம்சத்துல வந்தார். நிமி அதாவது இக்ஷ்வாக்கு, நிமி, ஜனகன், இத்தனை மகாராஜா, அதுக்கு நடுவுல அதற்கு பிறகு கடைசியில சீரத்வஜர். சீரத்வஜர்ங்கிறவர் அதாவது கலப்பையிலே கலப்பையை துவஜமாக கொண்டவர் அல்லது கலப்பையிலே துவஜத்தை கொண்டவர் அப்படின்னு சீரத்வஜர்னு அவருக்கு பெயர். தஸ்ய புத்திரார்த்தம் யஜ்ஞதனு யஜன புவம் கிருஷதாஹ சீரே சீதா துஷிதா சமுத்பன்னா அவர் யாகம் பண்ணணுங்கிறதுக்காக பூமியை அவர் கடைந்து கொண்டிருந்த பொழுது, யஜன புவம் கிருஷதாக உழுது கொண்டிருந்த பொழுது, அந்த கலப்பையிலிருந்தே சீதா துஹிதா சமுத்பன்னா அப்படி பண்ணா பூமியிலிருந்து சீத்தை கிடைத்தாள். ஏன்னா சீதான்னாலே கலப்பைன்னு அர்த்தம். சீரத்வஜஸ்ய பிராதா இப்போ சீரத்வஜர் சீதா அவள் பூமியிலிருந்து அயோனிஜையா பிறந்தாள். ஏற்கனவே அயோனிஜையான அவளை ராமன் பத்னியாக ஏற்றுக்கொண்டான்னு நேற்றுக்கு பார்த்தோம். சீரத்வஜஸ்ய பிராதா சாங்காஷ்யாதிபதிர் குஷத்வஜா நாம ஆசீத். இந்த சீரத்வஜனுக்கு ஒரு பிராதா, அவருக்கு குஷத்வஜன் அப்படின்னு பெயர். அவர் சாங்காஷ்யம்ங்கிறதான பட்டணத்துல இருந்தார். சாங்காஷ்யாதிபதி சாங்காஷ்ய தேசத்தினுடையதான அதிபதி, இடத்தினுடைய அதிபதி. குஷத்வஜர் அப்படிங்கிறவர் சீரத்வஜராகிற சீதாவினுடைய அப்பாவுக்கு நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக ஜனகருக்கு தம்பியா இருந்தார். சீரத்வஜஸ்ய இப்போ அவளினுடைய வம்சத்தை சொல்ற. அதுல சீதையை கல்யாணம் பண்ணிட்டார் ராமர்னு நேற்று பார்த்துட்டோம். சீரத்வஜஸ்ய அபத்தியம் பானுமான் அந்த சீரத்வஜருடைய பிள்ளை பானுமான். பானுமதா சதத்யும்னா அவனிடமிருந்து சதத்யும்னன். தஸ்ய து சுச்சி அவன் பிள்ளை சுச்சி. தஸ்மாச்ச ஊர்ஜனாபா புத்ரோ ஜக்ஞ ஊர்ஜனாமா புத்ரோ ஜக்ஞே அவனுடைய பிள்ளை ஊர்ஜன் அப்படிங்கிறதான பிள்ளை இருந்தான். தஸ்யாபி சதத்வஜா அந்த ஊர்ஜனுக்கு பிள்ளை சதத்வஜன். தத கிருதி அதுக்கு மேல கிருதி. கிருதே ரஞ்சனா கிருதியிடம் இருந்து அஞ்சனன். தத் புத்திர புருஜித் அவனுடைய பிள்ளை புருஜித்து. ததா அரிஷ்டநேமி அதுக்கு மேல அரிஷ்டநேமி. தஸ்மாத் ஸ்ருதாயு அவனுக்கு மேல ஸ்ருதாயு. ஸ்ருதாயுஷ சுபார்ஷ்வா ஸ்ருதாயுடம் இருந்து சுபார்ஷ்வன். தஸ்மாத் சிருஞ்சயா அவனிடமிருந்து சிருஞ்சயன். ததா க்ஷேமாவி அவனிடமிருந்து க்ஷேமாவி. க்ஷேமாவினாக அனேனாக அவனுடைய பிள்ளை அனேனாக. தஸ்மாத் பௌமரதாக அவன் பிள்ளை பௌமரதன். தஸ்ய சத்யரதாக அவன் பிள்ளை சத்யரதன். தஸ்மாத் உபகுஹு அவனுடைய பிள்ளை உபகு. உபகோஹோ உபகுப்தாக உபகுவிடமிருந்து உபகுப்தன். தத் புத்ரா ஸ்வாகதாக அவன் பிள்ளை ஸ்வாகதன். தஸ்ய ச ஸ்வானந்தாக அவன் பிள்ளை ஸ்வானந்தன். தஸ்ய ச ஸ்வாபனாக அவன் பிள்ளை ஸ்வாபனன். தஸ்மாச்ச சுவர்ச்சாக அவனிடமிருந்து சுவர்ச்சா. தஸ்ய ச சுபார்ஷ்வாக அவனிடமிருந்து சுபார்ஷ்வன். தஸ்யாபி சுபாஷா அவனுடைய பிள்ளை
சுபாஷன் தஸ்ய சுஷ்ருதா சுபாஷ்னு நாம இன்னைக்கு பேர் வைக்கிறோம். சுபாஷன் அப்படின்னே பெயர் இருக்கு. சுபாஷ சோபனா பாஷா எஸ்ய சுபாஷனுடைய பிள்ளை சுஷ்ருதா தஸ்மாத் சுஷ்ருதாத் ஜயா அந்த சுஷ்ருதனிடம் இருந்து ஜெயன் தஸ்ய புத்திரோ விஜயா ஜெயனுடைய பிள்ளை விஜயன் விஜயஸ்ய ரிதாக அவனுடைய பிள்ளை ரிதன் ரிதாத் சுனயாக ரித்தனிடமிருந்து சுனயன் சுனயாத் வீதாஹவ்யாக அவனுடைய பிள்ளை வீதாஹவ்யன் தஸ்மாத் திருதிஹி அவனுடைய பிள்ளை திருதி திருதேர் பகுலாஸ்வா அவனுடைய பிள்ளை பகுலாஸ்வன் தஸ்ய புத்திராஹ கிருதிஹி அவனுடைய பிள்ளை கிருதி கிருதௌ சந்திஷ்டத்யயம் ஜனக வம்சாஹ கிருதனிடம் இந்த ஜனகனினுடைய வம்சம் முடிவுறுகின்றது. சந்திஷ்டதி கிருதனிடம் இந்த வம்சம் முடிகின்றது. பெயர் கிருத்தன்னு பெயர். அவன் யாரையும் புத்திரர்களை கிருத்தையும் பண்ணவே இல்லை, அவன் உற்பத்தியே பண்ணல. இத்யேதே மைதிலாஹ மிதி வம்சத்திலிருந்து வந்தா மதனத்தினாலே தோன்றினவன் மிதின்னு சொன்னோம். அந்த மிதியினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் மிதிலர்கள் மைதிலர்கள்னு இவாளுக்கு பெயர். பிராயேண ஏதே ஆத்ம வித்யாஸ்ரயினோ பூபாலா பவந்தி. இதுல நிறைய பேர் ஆத்ம வித்யால சிறந்தவர்களாய் அந்த ஜனகனினுடையதான சபையிலேயே இதெல்லாம் இருந்திருக்குன்னு பார்க்கிறோம். யாஜ்ஞவல்யர் அவன் சபையில தான் இருந்தார். ஜனகன் மகா வித்வான் இல்லையா, அதனால அவர்கள் எல்லாம் ஆத்ம வித்யிலேயே சிறந்தவர்களாக இருந்திருக்காள்னு பார்க்கிறோம்னு அந்த 3 குமாராள்ல அந்த அந்த நிமியினுடைய வம்சம் நிமியினுடையதான பிள்ளை மிச்சி அல்லது ஜனகன் அப்படிங்கிறது அவளினுடைய வம்சம். அதுல சீரத்வஜருடைய பொன்னாக பூமியிலிருந்து வந்த ஜெகன்மாதாவானதான சீதா பிராட்டி அவளினுடைய அதுக்கு மேல வம்சம் வந்து கிருதன்கிறவனோட அந்த வம்சம் முடிந்தது. இவர்கள் மைथिலர்கள். இவாளினுடைய இடமெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியதான பீகார் பக்கத்துல மிथिलांचल அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். அந்த இடத்துல இவாள்லாம் இருந்திருக்கான்னு தெரியறது. இவாள்லாம் ஆத்ம வித்யாயில சிறந்தவர்கள். யாஜ்ஞவல்கியாதிகள்லாம் இந்த ஜனக மகாராஜாவினுடைய ஆசிதோ ஜனகாதயான்னு கீதையில பெருமாளே கொண்டாடக்கூடியது. அப்படிப்பட்டதான வம்சத்தை பற்றி சொன்னார். விசேஷத்தா இந்த வம்சத்தினுடைய ராஜாக்களினுடைய பெயரை சொல்லணுமானா அத அனுஷ்டுப்பாகட்டும் எந்த விருத்தத்திலையும் வரிசையா அடைக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறதுனாலதான் எல்லா புராணங்கள்லயும் இந்த வம்சத்தினுடைய பெயர்களை சொல்லக்கூடியதான இடம் கத்தியமா இருக்கும். தஸ்மாத்து அப்படின்னு சொல்லிடலாம். தகாஹா அவனுக்கு அப்புறமா தஸ்மாத்து அவனிடம் இருந்து இல்ல அவன் பேரையே பஞ்சமியில சொல்லி இப்படி பண்ணிடலாங்கிற காரணத்தினால பெருமாள் அனுகிரகத்துல நேற்றுக்கு ராமச்சரித்திரம் ஆச்சு. இன்னைக்கு பரம புண்ணியமானதான ஜனகாளினுடையதான வம்சம் மகா வித்வான்கள் அவள்லாம் பெருமாளே சொல்லி இருக்கக்கூடியது. அவள்லாம் ராஜ ரிஷிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள், ஆத்ம வித்யா நிஷ்ணாத்தாளா இருந்திருக்கக்கூடியவர்கள். இது வந்து 4வது கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றார். இமம் பரம்பரா புரோக்தம் இமம் ராஜர்ஷயோ ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனே ஹமஹதா யோகோ நஷ்ட பரந்தபான்னு சொன்னார். அந்த ராஜாக்களாகிறதான ஆத்ம வித்யாதாரிகள் ராஜ ரிஷிகள் ஜனகாதிகள் அவளினுடையதான வம்சம். சீதா பிராட்டியினுடையதான பூர்வஜர்கள் பின்னாடி வந்தவர்களினுடையதான வம்சம். அது எம்பெருமான் அனுகிரகத்தினால இன்னைக்கு நடந்தது. இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தேம்சே பஞ்சமோऽध्यायः அத षष्ठोऽध्यायः மைத்ரேயः சூரியஸ்ய வம்சியா பகவன் கதிதா பவதா மம சோமஸ்யாத்யகிலான் வம்சான் ஸ்ரோதுமிச்சாமி பார்த்திவான் கேட்கிறார். பெருமாள் அனுகிரகத்துல மேல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.